பிரைஸ்தலா கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பை நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான நாளில் கூட கர்த்தர் அழகான ஒரு வார்த்தையை நமக்கு வச்சிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆம், அவருடைய அன்பு பிரசனம் நமக்கு துணையாக இருப்பது கை ஸ்தோத்திரம். யாரோரோ இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க, நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்போது அதோடைய லெவலே வேறு தான். இயேசுவுடைய அன்புக்கரம் ஒரு மனுஷோட வாழ்க்கையில் வருவதற்கு அவர் சொல்லுகிறபடி நடக்கும்போது தான், அவர் விரும்புகிறபடி நம்ம வாழும்போது தான். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் தேவனை கர்த்தர் நடுவில் இருக்கிறார்னா எதுக்காக அவர் நம்ம நடுவில் இருக்கணும்? அவர் விரும்புகிறபடி நம்ம இருக்கிறதுனால தானே. இன்றைக்கி யாரோ எப்படியோ வாழ்கிறாங்க. இப்போ வாழட்டும். நான் எப்படி வேணால் இருப்பேன். நான் வசனம் வாசிச்சுட்டு அதன்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் எனக்கு மனுஷர்களுக்கு மத்தியில் தயவும் இறக்கும் கிடைக்காது. நீதிமொழிகள் அழகாக சொல்கிறாரு, கிருபையும் சத்தியமூட்டு விலகாதிருப்பதாக, தேவனிடத்தில் மனுஷத்தில் தயவும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொல்கிறார். தன்னுடைய அப்போஸ்தலர்களை புறப்பட்டு போய் சகல சீஷர்கள் என்று அவர் சொல்லும்போது, உலகத்தின் முடிவு போதும் சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக மோசே என்ற தேவ மனுஷனை கர்த்தர் உருவாக்கி அவங்க கூட இருப்பேன், கவலைப்படாதுன்னு சொல்கிறேன். மோசைக்கு பின்னாடி யோசுவை பார்த்து சொல்லிக்கிறார், நான் மோசையோடு உங்களோட இருப்பேன் என்று சொன்னேன். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளில் பார்த்து சொல்கிறார், யூதாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, அப்போது தேவனை கர்த்தர் நடுவில் ஏன் இருக்கணும்? நம்ம கூட ஏன் இருக்கணும்? நம்ம இஷ்டப்படி வாழ்வதற்காக இல்லைங்க. நாம் அவர் இஷ்டப்படி வாழ்வதற்காக, அவருக்காக வாழ்வதற்காக, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. தயவுசெய்து இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவர் விரும்புகிறபடி வாழணுங்க. மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பிரகாரம் அல்ல, ஆண்டோடைய விருப்பத்தைப்படி வாழணும். அதுக்காக தான் கர்த்தர் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னு அவர் நம்மளை பார்த்து சொல்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் தயவு செய்து நான் எப்போதுமே எல்லாத்துலேயும் மன்றாடுறது தான், ஆண்டவர் உங்களோட கூட இருக்கணும் அப்படின்னா அவரோட கூட நாம் இருக்கணும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்மளை வெளிப்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். நம்மளை மறைத்து தேவன் வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் அதில் தான் அவர் கூட இருப்பார். எங்கேயோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் போயிட்டு முன்னாடி நிற்காதீங்க. எங்கேயோ தப்புனா உடனே போய் நீ தப்புன்ட்டேன்னு ஃபோன் பண்ணி பேசி அதை ஆக்ரோஷமாக சொல்லி பண்ணாதீங்க. மனமாரத்தில் இருக்கட்டும். அது உறவுகளோ தெரிஞ்சவங்களோ தப்புன்னு சொல்கிறதுக்கு நியாயாதிபதியை கர்த்தர் உங்களை என்னையும் வைக்கலை. ஏசப்ப நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அவர் பொறுமையாக இருக்கிறது போல் நாமும் சில விஷயங்கள் பொறுமையாக இருக்க கிடவோம். நிறைய நேரங்கள் இந்த பாதிப்போடு இருந்தவன் நான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாய் அவர் நம்ம கூட இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்வோம். அன்பு தகப்பனே, உடைய அன்பு பரிசுத்த பிரசன்னத்தில் எங்களையும் தெரிந்து கொண்டு அப்பா நீர் உதவி செய்து கை ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. எங்கள் கூட இருந்து உம்மை போல மாற்றும் ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே.